ஹாய் என் அன்பான சொன்னீங்களா, நான் இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன் பாருங்க. ரெடில்ஸ் பாடியநல்லூர் அங்காளேஸ்வரி அம்மன் கோவில். நம்ம முனீஸ்வரர் ஐயா இந்த இடத்துல புடி கொண்டு நிற்கிறாரு. நம்ம என்ன கேட்டாலும் அனைத்து நம்ம ஐயா தருவார். 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நான் வீடியோ போட்டேன். ஒருத்தர் திருமண நாளில் அவங்க வந்திருந்தாங்க. வந்து வயசானவங்க அவங்கள பார்த்து விடியானாங்க. சில்லறை இருந்தால் ஒரு 2 ரூபா கூட கேட்டதுக்கு அந்த அம்மா சில்லறை இல்லை அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க இங்கே தான் நான் வீடியோ போட்டேன். அவங்க ட்ரெஸ்ஸுங்க கேட்டிருந்தாங்க, நைட்டு இதெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. அவங்க கொடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாவத்தை செய்யாதீங்க, புண்ணியத்தை செய்யுங்க. திருப்பி சொல்லுங்கள். நம்ம 6 அடியில் போய் படுக்கும் போது நம்ம செய்கிற புண்ணியம்தான் நம்ம சொர்க்கத்துக்கு வாழும் போதும் சரி, நம்ம செஞ்ச புண்ணியம்தான். வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்த திருத்தத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். நல்ல ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க மனசார கூட எப்படி யாருக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணணும். வாழ்கிற வாழ்க்கையில் ஆம்பளை ஏமாத்தாதுங்க, பொம்பளைகளுக்கும் போகிற விஷயம் ஆம்பளை ஏமாத்தாதுங்க. அதே மாதிரி உங்களை நம்பி வர பெண்களையும் ஏமாத்தாங்க. அது ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி கட்டின பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி குடிச்சிட்டு சித்திரவதை பண்ணி அவங்க உங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ மனவேலை பண்ணுறது தெரியுமா? ஏன் குடியிலேருந்து வெளியில் வாங்கிட்டாங்க? குடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கெட்ட தாய் தான் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு வீட்லேயும் பிள்ளைங்க வந்து தான் தாயை வந்து எப்படி சொல்லுவாங்க, நம்ம பெத்த பிள்ளைங்க மாதிரி பார்க்கணும். ஏன்டா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்கள் நாளைக்கு பெற்றெடுக்கிற பிள்ளைங்க உங்களை அந்த பாடுதானே கொடுத்தணும். அதனால பூமிக்கு கொண்டு வந்த தாய் தான் அப்படியே பார்த்துக்கோ. உன்னை நம்பி வந்த பொண்டாட்டியை அப்படியே கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கோ. அதே மாதிரி அம்மாக்கிட்ட உண்மையாக இருங்க, உண்மையாக பேசுகிற, உண்மையாக வளருங்க. அதே மாதிரி நம்ம வெளியில் வந்து தானம் தர்மம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய ஒரு புண்ணியம். நான் ஏழை தான், இல்லாதப்பட்டவ தான். ஆனால் என்னால் முடிஞ்சபடி என் மக்களுக்கு நான் செய்வேன். 10 ரூபா கூட சொல்லு, 2 ரூபா கூட சொல்லு, என்னால் என்ன முடியும் நான் செய்வேன். ஏன்டா ஐயா பார்த்து இருக்காரு. இவங்களுக்கு பதில் சொல்லணும். பாவத்தை செய்யலை, புண்ணியத்தை மட்டும் செய்யணும். சரியா? இப்போ போகிறேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திருமணிங்க என்னால் முடிஞ்சது நம்ம வீட்டில் நடக்கிறது துணியெல்லாம் சேர்த்து. ஏன்னா மழையில் தண்ணியில் பாவம் வயசான ஒரு பாட்டி தாத்தா எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மழையில் பணத்தை சேர்த்து வச்சவன்னா யோஜனம். அதை சொன்ன பாரு, பணம் இருக்கிறவன்கிட்ட மனம் இல்லை, மனம் இருக்கிறவன்கிட்ட பணம் இல்லை. ஆனாலும் கொடுத்துப்பாரு. ஒரு கொடியா நீ பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போற? இந்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷத்தை பாரு, அதில் கிடைக்கும் உனக்கு தர்மம். குண்டியில் போய் கொட்டுறைய பணத்தை வேஸ்ட்டு. குண்டியில் கொட்டாத, அதே 4 மக்களுக்கு கொடுத்துப்பாரு.